இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நல்ல காரியம் நடக்கிறப்ப எதுக்கு இந்த வெட்டி பயல பத்தி பேசிக்கிட்டு எல்லா இடத்துலயும் வந்து நிக்கிறான் பாரு. ஏன் தம்பி இவனை எதுக்கு கூடவே வச்சுக்கிட்டு இருக்க? அவர்தான் கூடவே இருக்காரு. அத்தை, அவன் தானே மாப்பிள்ளை தோழன். ஆமா, பெரிய தோழன். வேற வேலை இல்லாம இப்படி சுத்திக்கிட்டு திரியறான். ஏய், நீ எதுக்கு இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? அங்கிட்டு போ. இங்காரு, நான் எதுக்கு போகணும்? நானும் மாப்பிள்ளையும் ஒரு நிமிஷம் கூட விலகவே மாட்டோம். கூடவே தான் இருப்போம். ஆஹா, என்ன மாப்பிள்ள? அப்பதா இப்ப அவன் கூட இருந்தா என்ன அப்பதா? ஏலே, இவன் இருக்கிற இடத்துல ஒரு நல்ல காரியம் நடக்குமா? நடக்கிற நல்லதையும் கெடுத்து விட்டுருவான். இவனை எல்லாம் வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். அத்தை, காலையில இருந்து அவன் தான் எல்லா வேலையும் ஓடி ஓடி பாத்துட்டு இருக்கான். அப்ப அத போய் பார்க்க சொல்லு. சும்மா மாப்பிள வாலையே புடிச்சிட்டு சுத்திக்கிட்டு திரியறான். அது ஒண்ணும் இல்லாமாச்சி, அவரு ரொம்ப பெரிய இடம்ல, எப்படியாவது பின்னாடியே போய் காக்கா பிடிச்சிடலாம் தான். இந்த காக்கா பிடிக்கிறது கொக்கு பிடிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்பதா இப்ப அவன் கூட இருந்தா என்ன ஆயிட போகுது? மாப்பிள்ளைக்கு உதவியா தானே இருக்கான். பாரு, இவனா உபத்திரவம் தாண்டா கொடுப்பான். ஏலே, ஒழுங்கா போட இங்க இருந்து. எங்க மீனாட்சி ரெடி ஆயிட்டா? மேடைக்கு கூட்டிட்டு வந்துடலாம்ல. மாப்பிள்ளையும் ரெடிதான். இங்க வேற ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. என்னாச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஜீவா ஏன் மாப்பிள்ளை கூட நின்னுட்டு இருக்கான்னு அத்தை திட்டிட்டு இருக்காங்க. மதினே, உங்க அம்மா தான் என்னைய மாப்பிள்ளை தோழனா இருக்க சொல்லி கூடவே இருந்து பாத்துக்க சொல்லிருக்காங்க. நான் அதை பண்ணலன்னா உங்க மனசு தானே சங்கடப்படும். ஏய், உன் அம்மாக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவங்கிட்ட போய் என்னத்துக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா? இல்ல பாட்டி, ஜீவா நம்ம வீட்டு பையன் தானே. அட, அத நீதான் சொல்லிக்கணும். 4 பேர்கிட்ட இவன் நம்ம வீட்டு பையன் சொன்னா நமக்கு தான் வெக்க கேடு. அத்தை, என்னத்த நீங்க மாப்பிள்ளை முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவர் என்ன நினைப்பாரு? அவருக்கும் இவனை பத்தி நல்லா தெரியும். மாப்பிள்ளை தம்பி, இவனையெல்லாம் விரட்டி விட்டுருங்க. இவனையெல்லாம் பக்கத்திலேயே அண்ட விடக்கூடாது. பரவாயில்லம்மா, சுமதி ஆண்டி தான் ஜீவா கிட்ட சொல்லியிருக்காங்க. இருந்துட்டு போட்டும், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐயோ, இப்படியெல்லாம் இடம் கொடுக்காதியே, அப்புறம் தலைக்கு மேல ஏறி உக்காந்துக்குவான். அப்பதா அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. டைம் ஆகிட்டு இருக்கா அப்பதா. எங்க மீனாட்சியும் வந்துட்டா பாருங்க. நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன், நீங்க பாத்துக்கோங்க. அங்க பாருங்க அப்பதா, மீனாட்சி வந்துட்டாங்களா? அத்தை, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். அத்தை, ஜீவா, நீ மாப்பிள்ளைய மேடைக்கு கூட்டிட்டு பாப்பா. அதுக்கு தானமா இருக்கேன். என்ன மாப்பிள்ள, போலாமா? போலாம். வாங்க. வாயா.